அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் சில நேரம் நமக்காக கிரியை செய்வது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும். அவர் எல்லாரையும் நேசிக்கிற தேவன் தான். ஆனால் சில நேரம் நம்மை பாதுகாக்கிற விதத்தை பார்க்கும் பொழுது தேவன் என்னை எவ்வளவு வெளியேற பெற்றவனாய் பார்க்கிறார் என்பது புரியும். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இதை நீங்க அப்படியே எடுத்துக்கோங்க. சிலரை நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ரீதியில உங்க உலகத்துல தேவன் அவர்களை அகற்றி விட்டார். ஆமென். இந்த கடன் மட்டும் எனக்கு இல்லாம இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த வியாதி வராம இருந்திருந்தா எப்படி இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை நான் சொல்றேன், தேடியும் காணாதிருக்கும் நாட்கள் வருகிறது. ஆமென். தேடியும் காணாதிருக்கிற நாட்கள் வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, கடன் இருந்தது. ஆனால் நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது ஒரு முடிவெடுத்தேன், கடனை அடைச்சி தரணும். இனி கடனே வாங்கக்கூடாது. ஏன்னா நான் ஒரு ஊழியக்காரன், கர்த்தரின் ஆதாரம். இந்த தீர்மானம் வச்சிருந்தேன். ஒரு கட்டத்துல என்னோட அப்பா தவறி போயிட்டார், இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த கடன்களை எல்லாம் மொத்தமா அடைத்தோம். அது சின்ன கடன் தான், ஆனாலும் அது கடன். அதை மொத்தமா அடைத்தோம். இன்றைக்கு தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அவன் ஒருவேளை இன்னைக்கு நீங்க கடனோடு இருப்பீங்கன்னா நான் சொல்றேன், தேடியும் காணாதிருப்பீர்கள். அவன் அது சின்ன கடனோ பெரிய கடனோ, அது லட்சங்களோ கோடிகளோ, நான் சொல்லுகிறேன், தேடியும் காணாதிருக்கும் நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேடியும் காணாதிருப்பாய், இன்று காண்கிற எகிப்தியனை ஒருபோதும் காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப எகிப்தியர் அவ்வளவு நேரம் ஒடுக்குனா, எல்லாம் பண்ணா, ஆனா ஒரு கட்டம் வருது, ஆண்டவர் சொல்றாரு, நீ தேடியும் காணாதிருப்பீர்கள். இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்னார். அதே போல நடந்தது என்று நான் சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடக்கும். வியாதியோடு இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அற்புதமாய் உங்கள் சரீரத்திலே தெய்வீக சுகத்தை அனுபவிப்பீர்கள். இனி தேடியும் அந்த 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 என்ன தேடி ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணி பார்த்தாலும் அதோட ட்ரேஸ் கூட இருக்காது இனிமே இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் ஏன் பொருளாவார்கள். ஒன்றும் இல்லாம போயிடுவாங்க. சில நம்ம சாப விடுறோம் பாருங்க, ஆனா சாப விடக்கூடாது, ஆசீர்வதிக்கவே பிறந்திருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுகிறார். ஆமென். எனவே சில நபர்களை கொண்டு நமக்கு பிரச்சனை பண்ணலாம். ஆனா தேவன் நம்மை பாதுகாக்கிறபடியால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் விதைத்த விதைக்கான கான்சிக்வன்சஸ் அவங்க அனுபவித்தே ஆவார்கள். ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க யாரோட எதிர்த்து போராட வேண்டாம். ஒன்னும் இல்லாம அப்படிலாம் நீங்க பண்ணவே வேண்டாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அமர்ந்திருங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். அவர்கள் விதைத்த விதைக்கான அறுவடையை அவர்கள் அனுபவிப்பார்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை மட்டும் செய்து கொண்டிருங்கள். உங்களோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அந்த நாட்களுக்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்கிறார். தேவன் உங்களுக்கு துணை நிற்கிறார். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் உங்களோடு கூட இருந்து இவைகளிலிருந்து உங்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து பசுமையான நாட்களுக்கு நேராக வழி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.